ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9ல் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகங்கிற டாபிக் யூனிட் 9ல் தான் இருக்குது. இந்த டாப்பிக்கில் ஐசிடிசி பார்க்கலாம். இது இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். இதை பற்றியும் பெண்கள் நலத்திட்டங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபை ஆகும். 1975 அக்டோபர் 2 தான் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1975 அக்டோபர் 2 ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இது கொண்டு வந்திருக்கு. இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தேசிய குழந்தைகள் கொள்கை 1974 அடிப்படையில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. தேசிய குழந்தைகள் கொள்கை கொண்டு வரப்பட்டது 1974. அதன் அடிப்படையில் தான் இந்த ஐசிடிசி தொடங்கப்பட்டிருக்கு. 2013 ஏப்ரலில் தான் இது திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் ஐசிடிசி தான். மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இது திருத்தம் செய்யப்பட்டது 2013 ஏப்ரலில். மாநில அரசு தான் நடைமுறைப்படுத்துகிறது. என்னதான் மத்திய அரசு நிதியுதவி திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு தான் இதை நடைமுறைப்படுத்துது. உலகின் மிகப்பெரிய திட்டம் இதுதான். இது என்னன்னா ஐசிடிசி தான் உலகின் மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய குறிக்கோள். நெக்ஸ்ட்டு ஐசிடிசி இந்த திட்டத்துடைய குறிக்கோளை பார்க்கலாம். குழந்தைகள் மனம், உடல், சமூக ரீதியான வளர்ச்சிக்கு முறையாக அடித்தளம் அமைப்பது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள். 2வது குழந்தைகளின் ஊட்டச்சத்து, சுகாதார நிலை, தாய்மார்களின் திறன் மேம்பாடு அடைவதற்காகவும் இந்த திட்டம் குறிக்கோளாக கொண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சிசு இறப்பு விகிதம், நோயின் தன்மை விகிதம், ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளி இடைநிற்றலை குறைத்தல் இதெல்லாம் இந்த திட்டத்துடைய குறிக்கோளாக இருக்குது. அங்கன்வாடி மையங்களை முன்பருவ குழந்தை வளர்ச்சி மையமாக மாற்றுவதும் இந்த ஐசிடிசியுடைய குறிக்கோளாக இருக்குது. பயனாளிகள் இதில் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையலாங்க அப்படின்னா, பயனாளிகள் 0லேருந்து 6 வயது வரை இருக்கிற குழந்தைகள் பயனடைகிறாங்க. 72 மாதங்கள் வரை இருக்கிற குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறாங்க. 11லேருந்து 18 வயசு வளர் இளம் பெண்களுக்கும் இந்த திட்டம் மூலமாக அவங்களும் 11லேருந்து 18 வயது வரை இருக்கிற வளர் இளம் பெண்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க. நெக்ஸ்ட் கர்ப்பிணிகள் பயன்பெறாங்க. அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், மூத்த குடிமக்கள் எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிறவர்களாக இருக்காங்க. இதன் கீழே இந்த ஐசிடிசி மூலமாக நடைமுறைப்படுத்தும் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, அங்கன்வாடி சேவைகள், வளர் இளம் பெண்களுக்கான திட்டம், குழந்தை பாதுகாப்பு திட்டம், தேசிய குழந்தைகள் திட்டம், போஷான் அபியான் அப்படின்னா ஊட்டச்சத்து திட்டம், அப்புறம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இது ஒருங்கிணைந்த ஒரு குடையின் கீழ் தான் ஐசிடிசி. இது எல்லாமே இந்த திட்டத்தின் மூலமாக தான் நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களாக இது இருக்குது. நெக்ஸ்ட் அங்கன்வாடி மையத்தில் நடைமுறைப்படுத்தும் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், பராமரிப்பு பணிகள். அங்கன்வாடி மையத்தில் நடைமுறைப்படுத்தும் திட்டங்கள் என்னென்னா, குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், பராமரிப்பு பணிகளும் தடுப்பூசி பணிகளும் அங்கன்வாடி மையத்தில் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களாக இருக்குது. அதனுடைய வளர்ச்சி, அந்த தாய்மார்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்காணிப்பும் அந்த பணிகளும் நடைபெறுது அங்கன்வாடியில். இணை உணவு அதுவும் கொடுக்குறாங்க. ஏன் இணை உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்காக தான் இணை உணவு அங்கன்வாடி மையத்தில் கொடுக்கப்படுது. இந்த திட்டமும் நடைமுறையில் இருக்குது. நெக்ஸ்ட் கிராம செவிலியர் மற்றும் மருந்து பணியாளர் மூலம் சுகாதார பணிகள் வழங்குதல். இது கிராம செவிலியர்னு இருப்பாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மருந்து அவங்க தான் அந்த செவிலியர் தான் அந்த கிராமத்தில் இருக்க கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு
சுகாதார பணிகளை அவங்க தான் மேற்கொள்ளுவாங்க, அந்த கிராம செவிலியர். அந்த திட்டமும் அங்கன்வாடி மையத்தில் நடைமுறைப்படுத்தும் திட்டமாக இருக்குது. முன்பருவ கல்வி அளித்தல் 2லிருந்து 5 வருடம் வரையில் இருக்க குழந்தைகளை அங்கே தானே நம்ம அங்கன்வாடி மையங்களில் தான் கொண்டு போய் நம்ம சேர்த்துறோம். அந்த திட்டமும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. வளர் இளம் பெண்கள் திட்டத்தில் பள்ளி செல்லாத வளர் இளம் பெண்களுக்கு இணை உணவு, வாழ்க்கை திறன் பயிற்சி, சுகாதார விழிப்புணர்வு அளித்தலும் இதனுடைய திட்டங்களாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இரும்பு சத்து, போலிக் ஆசிட் மாத்திரைகளை அளிக்குது. முறைசாரா கல்விகளை ஊக்குவிப்பு. 2லிருந்து 5 வயது வரை 365 நாட்களும் சத்தான உணவு வழங்கப்படுது. அங்கன்வாடி மைய திட்டங்கள் மூலமாக தான் இதெல்லாம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த திட்டத்தின் இதர சேவைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, தேசிய ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இதர சேவைகள் 2013 தேசிய ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு கல்விக் கொள்கை 2013 குழந்தைகளின் வளர்ச்சிக்கேற்ற உகந்த சூழ்நிலையை உண்டாக்குறது இதனுடைய சேவையாக இருக்குது. உகந்த ஆடி பாடி விளையாடு பாப்பா என்ற திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இது ஒரு சேவை தான். இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மாண்டிசோரி முறையில் அங்கன்வாடி முறையில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் பிப்ரவரி 22 மாண்டிசோரி முறையில் அங்கன்வாடி முறையில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் பிப்ரவரி 22, 2019 முதல் ஆர்டிக்கல் 45 படி நடத்துதல் ஆகும். அங்கன்வாடி முறையில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் நடத்துகிறது ஆண்டு எப்போன்னா ஸ்டார்ட் பண்ணது பிப்ரவரி 22, 2019 முதல் ஆர்டிக்கல் 45 படி தான் நடத்துகிறாங்க. அப்புறம் போஷான் அபியானுங்கிற ஒரு திட்டம், அது 2017லேருந்து 18 தான் தொடக்கப்பட்டிருக்கு. தொடக்கம் போஷான் அபியான் தொடக்கம் 2017லேருந்து 18 வரை தொடக்கம். மத்திய அரசால் தான் இது தொடங்கப்பட்டது. போஷான் அபியான் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். இதில் 0லேருந்து 6 வயது வரை கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், அவரின் ஊட்டச்சத்து நிலைகளை பராமரிக்குது இந்த திட்டம். தமிழ்நாட்டில் போஷான் அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018 மார்ச்சில் தான் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில். நிதி மத்திய அரசுலேருந்து 80% நிதி கொடுக்கப்படுது இந்த திட்டத்துக்கு. மாநில அரசு பங்கீடு எவ்வளோன்னா 20% மாநில அரசு நிதி பங்கீடாக இருக்குது. மத்திய அரசு 80%. இலக்கு என்னென்னா வயதுக்கேற்ற உயரமின்மை குறைபாட்டை சரி செய்யறதும் 2022க்குள்ளே 38.5% இருக்கிறத 25% குறைக்கிறது தான் இலக்காக வச்சு இந்த திட்டம் செயல்பட்டுருக்கு. இது மிஷன் 25/2022ங்கிற இந்த திட்டத்தை ஸ்கீமை தான் இது ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இதன் மூலமாக தான் 38.5% இருக்கிற உயரமில்லாத குழந்தை குறைபாட்டை 25% குறைக்கிறதா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்புறம் அண்டர் வெயிட், வயதுக்கேற்ற எடை இல்லாமல் இருக்கிறது, எடையின்மை. ஒவ்வொரு ஆண்டும் 2% குறைபாட்டை நீக்கிறது தான் இந்த அண்டர் வெயிட் இந்த திட்டத்துடைய இலக்காக இருக்குது. அப்புறம் அனிமியா ஒவ்வொரு ஆண்டும் 3% குறைபாட்டை நீக்குதல் தான் இதனுடைய இலக்கு. ஊட்டச்சத்து மாதம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறதுனா செப்டம்பர். ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர். சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி கடைசி வாரம். அப்புறம் தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம், பணிக்கு செல்லும் குழந்தைகளை பராமரிப்பு பாதுகாக்கிறது. 6 முதல் 6 வயது வரை இருக்க குழந்தைகளை தேசிய குழந்தைகள் காப்பக திட்டத்தில் தான் பராமரிக்கப்படுது. ஐசிடிசி மூலம் என்ஜிஓஆல் நடத்தப்படுகிறது. இந்த தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம் ஐசிடிசி மூலமாக தான் நடக்குது, ஆனால் என்ஜிஓஆல் தான் நடத்தப்படுகிறது. இதனுடைய இதர பணிகள் சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா அப்படிங்கிற மாதம் 2 முறை வரும் இதழ் இதர பணிகளாக இருக்குது. சிட்டுக்குருவி செய்தி தெரியுமாங்கிற மாத இதழ் தான் மாதத்தில் 2 முறை இருக்குது. அங்கன்வாடி மையங்களுக்கு இந்த மாதத்தில் 2 முறை இந்த இதழ் வருது. அங்கன்வாடி மையங்களுக்கு திட்டம் குறித்த புதிய தகவல்களை அளிக்குது.
அப்புறம் இந்த திட்டத்தில் சமுதாய வளைகாப்பு, பச்சிளம் குழந்தை சிறு குழந்தை உணவூட்ட முறை, ஊட்டச்சத்து வார விழா, தாய்ப்பால் வார விழா, காட்சி ஊடகங்களில் விளம்பரம், இதெல்லாம் இந்த திட்டத்தில் இருக்குது. அப்புறம் மூன்றாம் பாலினர் நலன், ஆண் பெண் என வகைப்படுத்தப்படாதவர்கள் தான் மூன்றாம் பாலினர். அவர்களை திருநங்கைகள், அரவாணி, திருநம்பிலாம் சொல்லி அழைக்கப்படுகின்றன. ஆனால் திருநங்கை என்று பெயரிட்டு அழைத்த முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். அவர்களுக்கு திருநங்கை என்று பெயரிட்டு அழைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. தனிநபர் மசோதா, இதற்காக தனிநபர் மசோதாவை நிறைவேற்றினவர் திருச்சி சிவா தான். அவர் மூலமாக தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. குடும்பம் சமூகம் புறக்கணிக்கப்படுகின்றனர். இவங்க குடும்பத்தாலும் சமூகத்தினாலும் புறக்கணிக்கப்படுகிறவர்களாக இருக்காங்க. அதனால் ஏப்ரல் 15, 2014 NALSA நல்ஷா வழக்கில் மூன்றாம் பாலினருக்கு, இந்த வழக்கில் தான் ஏப்ரல் 15, 2014 மூன்றாம் பாலினருக்கு அரசின் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த வழக்கில் தான் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. எப்போனா ஏப்ரல் 15, 2014. அப்புறம் தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. எப்போனா 2018, 2019. தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின நலவாரியம் 2018 முதல் 2009 அமைக்கப்பட்டிருக்கு. வாரியம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தலைவர் பதவி வழி சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறையில் தலைவர். MBCயில் தான் இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினர் MBCயில் இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் மூன்றாம் பாலினருக்கு மறுவாழ்வு மற்றும் சமுதாயத்தில் சம உரிமை பாதுகாப்பு உறுதி செய்கிறது தான் இந்த திட்டம். அதாவது தமிழ்நாட்டின் மூன்றாம் பாலின நலவாரியத்துடைய நோக்கம் என்னன்னா, மூன்றாம் பாலினருக்கு மறுவாழ்வு மற்றும் சமுதாயத்தில் சம உரிமை அளிக்கவும் பாதுகாப்பு உறுதி செய்வதும் தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்புறம் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் உதவிகள் என்னென்ன அப்படின்னா, மூன்றாம் பாலினர் அடையாள அட்டை வழங்கப்படுது, ரேஷன் அட்டை, அவங்களுக்கு ஓட்டு ஐடி, வீட்டுமனை பட்டா, மருத்துவ வசதி, இலவச வீட்டு வசதி, கல்வி கடன், திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இவங்களுக்கு அளிக்கப்படுது. மூன்றாம் பாலினருக்கு குறுகிய கால தங்கும் இல்லங்கள், வியாபாரம், தொழில் செய்வோருக்கு 50,000 மானியம் இவங்களுக்கு வழங்கப்படுது. எந்த திட்டத்தின் மூலமான தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின நலவாரியம், அந்த வாரியத்தின் மூலமாக தான் இவங்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் அரசு செய்து சுய உதவி குழு ஏற்படுத்தி கொள்ள வசதி செய்து கொடுக்குறாங்க. 40 வயதிற்கு மேற்பட்ட மூன்றாம் பாலின ஆதரவற்ற இருக்காங்கல்ல, 40 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்களுக்கு ஓய்வூதியமும் வழங்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. நெக்ஸ்ட்டு மூத்த குடிமக்கள் நலன், 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை பாதுகாப்பாக மரியாதையுடன் அடிப்படை வசதிகளுடன் பாதுகாக்குது. சுகாதாரமான நலவாழ்வு வாழ முதியோர் ஓய்வூதியம் அளிக்கப்படுது. முதியோர் இல்லங்கள் கட்டித்தராங்க. ஒருங்கிணைந்த வளாகம், நடமாடும் மருத்துவ வசதி, இயன்முறை மருத்துவம், பிசியோதெரப்பி தான் உள்ளிட்ட பல திட்டங்களை அரசு வழங்கி வருது. மூத்த குடிமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அரசு வழங்கியிருக்கு. அதெல்லாம் தான் இது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்போனா 2007. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் 2007. மூத்த குடிமக்கள் நம் நாட்டின் விலையில்லாத சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தின் சிறப்பு கூறுகள், பராமரிப்பு கோரி பெறப்படும் மனுக்கள் 90 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்பட வேண்டும். அதிகபட்ச பராமரிப்பு தொகை 10,000. பெற்றோரை நிரந்தரமாக விட்டு சென்றால் 3 மாத சிறை தண்டனை, 5,000 அபராதம், இரண்டுமே செய்யணும். பாதுகாப்பளித்தல், தீர்ப்பாயங்கள் அமைத்தல், முதியோர் இல்லங்கள் ஏற்படுத்துதல், மாவட்ட சமூக நல அலுவலரை சமரச அலுவலராக நியமித்தல், முதியோருக்கான குறைக்களைவு விதிமுறைகள் இருக்குது. அது ஒவ்வொரு வருவாய் கோட்டத்திலும் வருவாய் கோட்டாட்சியரை தலைவராக கொண்டு RDO தான் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்காமா. ஒவ்வொரு கோட்டத்திலும் முதியோர் நலனுக்காக மாநில மாவட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு.
நலனுக்காக மாநிலத்திலேயும் மாவட்டங்களில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து 2017 சட்டப்படி அமைக்கப்பட்டிருக்கு. 2007 சட்டப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. 2007 சட்டப்படி முதியோர் இது என்ன 2007 நம்ம பார்த்தோம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் 2007. அந்த சட்டத்தின்படி தான் முதியோருக்கான நலனுக்கான மாநில மாவட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா அரசு மானியம் பெறும் முதியோர் இல்லங்களில் தடுப்பூசி மருந்துகள் அளிக்கிறாங்க. அரசு மானியம் பெறும் முதியோர் இல்லங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து தடுப்பூசி மருந்துகள் அளித்தல் திட்டம் அது வந்து 2013. அரசு மானியம் பெறும் முதியோர் இல்லங்களின் தடுப்பூசி மருந்துகள் அளித்தல் திட்டம் 2013 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் மாநிலம் இலவச நிமோனியா நோய் தடுப்பூசி தமிழ்நாடு தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு. இந்தியாவிலேயே இலவச நிமோனியா நோய் தடுப்பூசி PREVNAR 13. இந்த நிமோனியா நோய் தடுப்பூசி தமிழ்நாட்டில் தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் இருக்குது அவங்களுக்கு. அரசு ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் என்னென்னா IPSRC இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் யுவர் சீனியர் சிட்டிசன். மத்திய அரசு ஆதரவற்ற 60 வயது அற்ற பாதுகாப்பு பராமரிப்பு வழங்குது. ஆதரவற்று இருக்கிற 60 வயதுக்கு மேலே இருக்க மூத்தோர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு வழங்குது. எதுனா IPSRC தான். இது வந்து மூத்த குடிமக்கள் தினம்னு ஒன்று இருக்குது, அது வந்து அக்டோபர் 1. மூத்த குடிமக்கள் தினம் அக்டோபர் 1. நெக்ஸ்ட்டு முதியோருக்கு எதிரான கொடு செயல் எதிரான எதிர்ப்பு தினம் இருக்குது, அது வந்து ஜூலை 15. அதுக்கப்புறம் ICPS இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமு ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 2019 தொடங்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 2009 தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து மத்திய அரசு திட்டமாக இருக்குது. ICPC வந்து மத்திய அரசின் திட்டமாக இருக்குது. இது வந்து பராமரிப்பு பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காகவும் சட்டத்திற்கு முரணான செயல்பட்டதாக கருதப்படும் குழந்தைகளுக்காகவும் தான் இது இருக்குது. மறுவாழ்வு வழங்கும் திட்டமாகவும் இது இருக்குது குழந்தைகளுக்கு. அப்புறம் ICPC மாநில அளவில் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் SCPC மூலமும் மேலும் மாவட்ட அளவில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு என்ற பெயரிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ICPSC மாநில அளவில் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம். அப்புறம் SCPC வந்து மூலமும் மேலும் மாவட்ட அளவில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு என்ற பெயரிலும் செயல்பட்டு வருகிறது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு என்ற பெயரிலும் செயல்பட்டு வருகிறது. அப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமானது மகளிர் நலம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது அதிகாரம் சட்டப்பூர்வமாக அளித்தல், அதிகார உரிமை வழங்குவதையும் குறிக்கும். அதிகாரம் பெற்ற பெண்கள் சமவாய்ப்பு சம உரிமை மற்றும் பொறுப்புள்ளவர்கள் ஆவர். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூகம் பொருளாதாரம் அரசியல் என்ற 3 நிலைகளிலும் இருக்க வேண்டும். இதனுடைய மகளிர் நலனுடைய நோக்கம் என்னன்னா பெண்கள் அரசியல் சமூக பொருளாதாரத்தில் முழு வளர்ச்சி பெறுதல் தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. அப்புறம் அரசு வழங்கும் உரிமைகளை பேணி பாதுகாத்தல், பெண்கள் உயர்மட்ட அளவில் தரக்கல்வி பெறுதல், உணவு உறைவிடம் சுகாதாரம் பேணுதல், உலக அளவில் பெண்கள் திறமை மேம்பட செய்தல், இதெல்லாம் தான் இதனுடைய நோக்கம். அப்புறம் தமிழக அரசின் திருமண உதவி திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னா, தமிழக அரசின் திருமண உதவி திட்டங்கள் மொத்தமாக டோட்டலாக 5 திட்டங்கள் இருக்குது. முக்கியமான திட்டங்கள் திருமண உதவி திட்டங்கள். முதல்ல வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண திட்டம். இரண்டாவது டாக்டர் தர்பாம்பாள்
தர்பாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். இரண்டாவது வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். மூன்றாவது ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகள் மகள் திருமண நிதியுதவி திட்டம். இது வந்து இந்த உதவி திட்டம் எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுல அப்பா இருந்தாலும் அம்மா வந்து ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகள் மகள் என்னுடைய திருமணத்துக்கு இந்த உதவி திட்டத்தை எங்கள் அம்மா வாங்கினாங்க. மூன்றாவது ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகள் மகள் திருமண நிதியுதவி திட்டம். நான்காவது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். ஐந்தாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். இந்த 5 உதவிகளையும் தான் இந்த 5 திருமண நிதி உதவி திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் தமிழக அரசின் திருமண உதவி திட்டங்கள். அப்புறம் சில ஆண்டுகள், முக்கியமான ஆண்டுகள்: பெண் வன்கொடுமை சட்டம் 1921, உலக பெண்கள் ஆண்டு 1978, விதவை மறுமண சட்டம் 1856, JRY திட்டம் 1989, NREP வருடம் 1980, தொட்டில் குழந்தை திட்டம் 1992, சம ஊதிய திட்டம் 1976, பேறுகால சட்டம் அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேறுகால சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போன்னா 1961 கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.